மீண்டும் அதிமுகவிலே இணைந்து முக்கிய தலைவர்கள் கதரும் டிடிவி தினகரன். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்து விடப்பட்ட நபர் தான் டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அவரை உள்ளே வரவிடாமல் ஓரம் கட்டி ஒதுக்கித்தான் வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது. இப்ப டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற வேண்டும், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றி இலக்கை தட்டி செல்ல வேண்டும், திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்பது நோக்கம் என்பது கிடையாது. அதற்கு மாறாக எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும், எடப்பாடியை அதிமுகவிலிருந்து வெளியேற்றி விட வேண்டும், அதிமுகவுடைய தலைமையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும் என சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தை தீயாக கக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்குமே அவருடைய கட்சியில தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒவ்வொருவரும் விலகி தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நமது டிடிவியினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சி என்பது கூடாரம் என்பது காலியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட அதன் அடிப்படையில் தான் நேற்று 2 முக்கியமான தலைவர்கள் நமது அதிமுகவிலே மீண்டும் தாய் கழகத்திலே தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிற்கு பிறகு மாற்றுக் கட்சியினர் மற்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்கக்கூடிய பணியை எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்தி இருந்தார். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளரிட திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு விட்ட நிலையிலே தற்போது தேர்தல் பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சி இணைக்கும் கூடிய பணியும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். அதன்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் மாநில துணை செயலாளர் இளையராஜா, திருச்சி வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் டோல்கேட் ரெமோ, திருச்சி மாவட்ட கழக அவைத்தலைவர் ராமு, மாவட்ட மீனவர் அணி செயலாளர் கண்ணதாசன் உள்ளிட்ட பலரும் கூண்டோடு அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படையாக இணைச்சிருக்காங்க. அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஐடி விங் மாநில துணை செயலாளர் இளையராஜா, திருச்சி வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் டோல்கேட் ரெமோ, திருச்சி மாவட்ட கழக அவைத்தலைவர் ராமு, திருச்சி மாவட்ட மீனவர் அணி செயலாளர் கண்ணதாசன் உள்ளிட்டோர் அதிமுகவிலே தாய் கழகமான அதிமுகவிலே மீண்டும் தன்னை கழக அடிப்படையாக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஓபிஎஸ் பின்னால் ஒரு நபர்கள் கிடையாது, அதாவது கொஞ்சம் நபர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், மீதி நபர்கள் புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க. அதே நிலைமைதான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக டிடிவி தினகரனுக்கும் உருவாக்கப்பட இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட வேண்டும், அப்படித்தான் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான மிகப்பெரிய இயக்கமான இருக்கக்கூடிய அதிமுகவிலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல அதற்கு மாற்றுக்கத்தில் எதுவும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.